என்ன ஸ்ரீ பத்ரிநாதமூர்த்தி? பத்ரி. சாரி பத்ரி, என்ன உடம்புலாம் ஒரே கட்டு? ராத்திரி பூரா விழுந்து விழுந்து படிச்சதுல அடிபட்டுருச்சு சார். யார் பண்ணி கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல உட்கார வேண்டியவெல்லாம் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்திருக்க? எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் சார். நீ இந்த காலேஜ் ஸ்டூடெண்டா? வாப்பா வாப்பா. கவர்மெண்ட் காலேஜ்ல இப்படி ஒரு ஸ்டூடெண்டா? உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்தாலும் நீ பரீட்சை எழுதணும்னு வந்திருக்க பாத்தியா? உன் சின்சியாரிட்டிய நான் ரொம்பவே பாராட்டுறேன்பா. வா வா, மெதுவா மெதுவா உட்காரு. சார் என்னப்பா? உங்க கையால பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுங்க சார். பேனா புடிச்சு பிள்ளையார் சொல்லி போட முடியாத நீ எப்படிப்பா இந்த பரீட்சை எழுத போற? இல்ல சார், மாதா பிதா குரு தெய்வம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. தெய்வமான பிள்ளையார் சொல்லிய குரு கையால போடணும்னு மாதா பிதா சொல்லிருக்காங்க சார். போதும்பா போதும், நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். எனக்கு அழுகையே வந்துரும் போல இருக்குப்பா. பிள்ளையார் சொல்லி என்ன ஓமே போட்டுறேன். எழுது. ஆமா, சாரி வெரி சாரி. இவ்வளவு நல்ல பையனா இருக்கியே, மார்ச்ல ஏன்பா கோட்டை விட்ட? சரியான சூப்பர்வைசர் வரல சார். என்ன சொல்ற? அவரு உங்களை மாதிரி ஓம் போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். இடியட். நீ எழுது ராஜா, எழுது. அட பாவி, நான் போட்ட பிள்ளையார் சொல்லி பிட்டடிக்கிறதுக்கா? இந்திய பொருளாதாரம் கீழே இருக்கு, அது ஏற்கனவே கீழே தாண்டா இருக்கு. அட பாவி, உடம்புல எங்கெங்க பிட்டு வச்சிருக்கேன்னு பிட்டுக்கே அட்டவணை போட்ட முதல் ஸ்டூடெண்டே நீ தாண்டா. ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். திருப்பதி உண்டிய திருப்பி கொட்டின மாதிரி இப்படி கலகலன்னு கொட்டுத, படிச்சு கிழிச்சிருக்கேடா நீ. அசோக பேரரசு அவுரா ஜட்டிக்குள்ள இருக்கு. எங்கடா ஜட்டி? எவ்வளவு பெரிய அசோக பேரரச ஜட்டிக்குள்ள அடைக்கிட்டியே. அவுரா அவுரா, அது என்னடா பேரு அவுரா? சார், எங்க அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்றாரு. எங்க அம்மா திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. மதுரையில இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது ட்ரெயின்லயே நான் பிறந்துட்டேன். அதனால ட்ரெயின் பேர் அவுராவே எனக்கு வச்சுட்டாங்க. பொறப்பே சரியில்லையே. எட்ரா கைங்க. இந்திய சுதந்திர போராட்டம் ஜூட் காலர்ல இருக்கு. அதனடா உன் பேர் ஜூட்டு? உங்க அப்பா அம்மா ஓடி பிடிச்சு விளையாடும் போது பொறுத்தியா? சார் அது இல்ல சார், இங்க பாருங்க, அவன் அடிக்கடி சண்டை மூட்டு விட்டு ஜூட்டு விட்டுருவான். அதையே பட்ட பேர் ஆக்கிட்டோம். ஏண்டா, காந்தியும் நேருவும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இப்படி காலர்ல அடக்கி வச்சிருக்கேடா. என்ன சுதந்திரம் வாங்கி என்ன சார் பண்றது? ஃப்ரீயா ஒரு பிட்டு கூட அடிக்க முடியல. All of you get out. போறோம். தலைமையில போடு, தலைமையில போடுறா அவனை. பிட்டு எடுத்துன்னு எதுக்குடா கை தட்டின? சும்மா அடிக்காதீங்கடா. நான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன், நீ திரும்பி பார்க்கல, தான் கை தட்டிட்டேன். போர் அடிக்குதுன்னு எக்ஸாம் எழுத வந்தாக்கா எல்லாத்தையும் எடுத்து குட்டி சேவர் ஆக்கிட்டான் அவன். இப்ப ரொம்ப போர் அடிக்குது. எங்க போறது இப்போ? இன்டர்நெட் போலாமா? என்ட்ரி டிக்கெட் 200 ரூபாய் ஆகிட்டான். எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு போடு. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. கடைசி 2 சைபரை கட் பண்ணுங்க. 10 ரூபாய்க்கு எல்லாரும் சேர்ந்து கழட்டுங்கடா. ஹிந்தி படிக்க போவோம். நாமளே ஃபிகருங்களை மடக்க கவரிங் செயின் போட்டுருக்கோம். இதுல படிக்க அமிச்சா ஃபெயில் ஆயிடும். ஹலோ, நான் உங்க ஆள் தான். பட் வாட் டு டு? 4 o'clock அப்பாயின்மெண்ட்க்கு இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களே. நான் லாஸ்ட் இயர் அப்பாயின்மெண்ட்டே இப்பதான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நீங்க நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணி பாருங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கேட்ச் இட். க்ளோஸ். குயிக். சிசர்ஸ். ஏண்டா ரொம்ப இழுத்து பிடிக்கிற? உள்ள இருக்க களிமண்ணெல்லாம் வெளியே வருதுல. மெதுவா பிடி, மெதுவா பிடி. அழகு சார், கம் அவுட். ஹாய், கேட்ச் இட். ஐல் கம். டேய், உனக்கு ஒழுங்கா கட் பண்ண தெரியுமா? அடதானே இப்படி கேட்டுட்டீங்க. இதுக்குள்ள ஒரு 40 காசு வட்டிக்கிறனால. என்னடா இது? ஒரு எலி செத்த மாதிரி நாத்த அடிக்குது. ஏய், ஸ்மெல்ல பாரு. இது இல்ல. அப்ப இதுவா பண்றா? ஐயோ, ஒரு பெருச்சாலியே செத்துட்டு தாங்க முடியலடா. அழகான தேவதைகளை இறங்க போதுடா. தேவதை அதுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. பெண் போலீஸ்லாம் மப்டியில சுத்திக்கிட்டு இருக்காங்க. கூட்டு போய் பேண்ட் அவுத்து பின்னிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாம்? பெண் போலீஸே ரசிக்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் கோடு வச்சிருக்கிறேன். என்னடா அது? சீரியல். அதோ பார். சின்ன பாப்பா
பெரிய பாப்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. இவங்க கொஞ்சம் சீனியர் தான், ஆனா ரொம்ப அழகானவங்க. அப்படின்னா இவங்க யாரு? சித்தி கரெக்ட். கண்ணின்மணி கண்ணின்மணி இடபாரமா. இது எப்பவுமே ரொம்ப சோகமா இருக்கும்டா. வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. இது கொஞ்சம் கலண்ட மாதிரியே அலையும்டா. குலவிளக்கு பொண்ணுங்க ஒட்டிக்கிட்டே இருக்குது. கங்கா யமுனா சரஸ்வதி. ஐயோ எல்லாமே அழகா இருக்குது, யார செலக்ட் பண்ணே தெரியலையே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. என்னடா எவ்வளவுமே நம்மள திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. எப்படா பாப்பாளுங்க? அவளுகெல்லாம் மாடல் காலேஜ் ஃபிகருங்க, ரிச் சீரியல்ஸ் மாதிரி ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இருக்கும். நீங்க எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் வயலும் வாழும் மாதிரி, உங்களுக்கு ஸ்பான்சர்ஸே கிடையாது. இவன் கையா தான் கப்படிக்குது. வேண்டாம், நான் பிட் அடிச்சேன்னு எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துனாரு. உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? அதே பிரச்சனை தான். படினா எப்படா படிக்கிறது? காமராஜர் படிச்சாரா? கலைஞர் படிச்சாரா? இல்ல. எம்ஜிஆர் படிச்சாரா? இல்ல சிவாஜி படிச்சாரா? இவ்வளவு ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் படிச்சிருக்காரு. இல்லடா. டேய், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கல தான் பெரிய ஆக முடியும். நம்ம இந்த ரேஞ்சுக்கு பிளான் பண்றோம், இந்த அப்பனுங்களா சேர்ந்து நம்மள கிளர்க் ரேஞ்சுக்கு பிளான் பண்றானுங்க. சாப்பிடும்போது ஏக்கடா அப்பாக்களை பத்தி பேசிக்கிட்டு எனக்கு வாமிட்டிங் வருதுடா. கூல் டவுன். ஆமாண்டா, என் அப்பா ஒழுங்கா படிக்கலனா உன் தொழிலுக்கு போக சொல்றான். என்ன எங்க தொழில்லாம் என்ன கேவலமா? இந்தாடா. தேங்க்யூ. ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி ரோட்ல உட்கார்ந்து சாப்பிடுற நிலைமை வந்திருக்காதுல்ல. இந்தா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உங்க அப்பா மட்டும் என்ன கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரா? ஒழுங்கா படிச்சவனே வேலை கிடைக்காம பஸ்ல அலையறான்டா. இவங்க அப்பா ஒரு ஓட்ட கேரேஜ் வச்சிருக்காரு, வேலைக்கு ஒரு கார் எடுத்துட்டு ஊரை சுத்தல. அதுக்காக நீங்களும் ஏன்? ஜானு ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. ஆமா ஜானு, டெய்லி சிக்கனே எடுத்து வர போர் அடிக்குது. நாளைக்கு போர்க் செஞ்சு எடுத்துட்டு வரியா? போர்க்குன்னா என்னடா? அதுவும் ஒரு பிராணிடா, அதையும் நம்ம சாப்பிடலாம். அது எப்படி இருக்கும்? உன்ன மாதிரி தான் இருக்கும். அப்படியா? அதுவும் இதான் சாப்பிடுமா? சீச்சி, அது வேற சாப்பிட. வந்தவனு உஷார் பண்ணிட்டான் பத்தியா? அவனுக்கு இவ்வளவு இருக்குடா. என்ன மச்சம் அவ்வளவு பெருசாவா இருக்கும்? அவனுக்கு அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தானே மடங்குது. ஐயோ என்னமோ அவுத்து விடுறானே, என்னன்னு கேட்கலையே. நான் வேணா இப்ப டப்பிங் பண்றேன் பாரு. இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் என் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? ஏன்? நான் அவங்கள ரூமுக்கு அழைச்சிட்டு போய் காசு கொடுப்பேன், நிறைய சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஓ, அப்புறம் எரும மாடு மாதிரி தனியா போய் படுத்துக்கிட்டு குரட்டை விட்டு தூங்கிடுவேன். நான் சொல்லிட்டா அதான் உங்களுக்கு மீசை இல்ல. இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், எங்களுக்கு சைட் பிசினஸ் இருக்கு. தெரியும், பேஜர் மூலம் சப்ளை பண்றீங்க பொண்ணுங்கள. நோ, அந்த மாமா வேலையில எங்க அப்பா பாத்துக்கிறாரு. How sweet. நான் ஃப்ரீ டைம்ல கவர்மெண்ட் காலேஜ் பசங்களுக்கு கால் அமைக்கி விடுவேன், முதுகு தேய்ச்சி விடுவேன், அப்புறம் அவங்க தலைக்கு எண்ணெய் கூட தேய்ச்சி வைப்பேன். அப்புறம் இந்த Dress சாப்பாடு எல்லாமே அந்த கவர்மெண்ட் காலேஜ் பசங்க எனக்கு போட்ட பிச்சை. அப்ப நீ வெத்து வேட்டா? அப்ப நான் அவங்களோடய போயிடுறேன். வாங்க, உங்களுக்கும் கால் அமைக்க விடுறேன். வாங்க. அடுத்து என்ன டயலாக் தெரியுமா? வாயே என் திருட்டு பைக்ல போலாம். இப்ப நம்ம எங்க போறோம்? நாதஸ்வர சத்தம் கேக்குது இல்லையா? பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அங்க போனோம்னா குப்பத்தொட்டுல இருந்து நாய் கூட சண்டை போட்டு இலை பொறுக்கி சாப்பிடலாம். வரியா? எச்சேலையில பாதி எனக்கு தருவியா? ஓஎஸ். அங்க பாரு. என்ன அவரை இதுவரை கும். ஏப்பா, இது அனிதா எழுதுன லெட்டர் மாதிரி தெரியலையா? ஏதோ முடிவெட்டணும் கட் பண்ணி எழுதுன மாதிரி இருக்க. கட்ட இருந்தானே நம்ம ஒட்டி புரிஞ்சுக்க வேண்டியதானே? எப்படி? என்ன வரே இது வரைக்கும் பார், அவை யாழையே பேசிக்கிட்டு இருந்த நான். என்னடா அது ஔவையார் கிட்டுன்னு யாரோ பேர் எழுதியிருக்கா? பார்வையாலே பேசிக்கிட்டு இருந்த நான். ஒரு கடி தம் எழுதுகிறேன். கெட்ட ஜாதி போட்டு போட்டு தம்முக்கு முன்னால எழுதி இருக்குது. ஒரு கடிதம் எழுதினேன் வித் டியூனு. உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் கோமனம் பறக்குதா? ஒண்ணாது, எங்கோ மனம் பறக்குது. எனக்கு இன்னைக்கு போற அந்த நாள். பிறந்த நாள். அதுக்கு ஒரு கேக் வேணும். தாயார் பண்ணுவீங்களாவா? என்னடா இது கல்யாணமே அதுல அதுக்குள்ள தாயாராக்கு சொல்றா? தயார் பண்ணுவீங்களா? இது தமிழ். யா. பிச்சே போட்டீங்கடா டேய். அம்மா ராஜா,
இன்னும் எவ்வளவு தூரம்டா நடக்கணும்? மொத்தம் 4 கிலோமீட்டர் சார். அதுல 3 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் ஃபார்வர்ட் போனோம். இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணுமா? நம்மளால முடியாதுப்பா. நான் பேசாம திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்துடுறேன். அட வா. இதுக்கெல்லாம் முதல்ல கார்ல இடம் இல்லன்னு ஐடியா கொடுத்தாம்ப. அவனை மிதிக்கணும். அப்படியா சொல்ற? கண்டிப்பா. அத நீ மாத்திக்க மாட்டியா? நீ என்ன சொல்ற? நான் அதை ஆமோதிக்கிறேன்டா. அந்த ஐடியா கொடுத்ததே இவன் தான்டா. விட்றா. இவன் மேல என்னடா தப்பு இருக்கு? ஏற்கனவே ஒரு லோக்கல் சேனல் டியூன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேல ஒரு புது சேனல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இது அவன் கார் சத்தம் தான்டா. ஆனா காரே தெரியலையேடா. இங்க வர்றானா? அவன் காரே தான். டிராபிக் அப்படியே பிளாக் பண்ணுங்க. நாம ஏன்டா அப்படி கை தூக்கி நிக்கிறோம்? காரை மறிக்கிறவங்க, கட்சி ஆரம்பிக்கிறவங்க தமிழ்நாட்டுல இப்படிதான் நிப்பாங்க. எனக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பிடிக்காது. ரெட்ட வேஷம் போடாதடா. யார் இவங்க எல்லாம்? அது எங்க ஃபேக்டரியில டெய்லி லேபர்ஸ். இன்னைக்கு ஏதோ வேலை இருந்திருக்காது, வழி மறிச்சு வேலை கேக்குறாங்க. அவகிட்ட என்ன சொல்றான்டா? உங்க ஃபேமிலியை பத்தி தப்பா சொல்றான்டா அவன். அது சரி, சொல்லிருப்பான் அவன். What is this? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம இப்படி வழிய மறிச்சு வேலை கேக்குறாங்க. உங்களுக்கு கோவம் வரலையா? போனா போட்டோம், வயித்து பிரச்சனை. ராசா, சின்ன ராசா, இளைய தளபதி. நிறுத்துங்கடா. ஏன்டா இந்த டியூன் இங்க கம்போஸ் பண்றீங்க? இது ஜானு டியூன். ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே வயித்து பிரச்சனை தான். நாங்க எல்லாரும் ரொம்ப பசியோட வந்திருக்கிறோம். சார், நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். எங்களை மாதிரி பிச்சைக்கார ஏழைங்க நடந்தா உங்க மனசு தாங்காது. ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பணக்கார பரதேசி இந்த பக்கம் ஓட விட்டாயா. ரொம்ப பசிக்குது, கில்மா இருந்தா கொடுங்களேன். காரை பாத்துக்கிறவனுக்கு 100 ரூபாய் தர்றவரு உங்களுக்கு தரமாட்டாரு. 100 ரூபாய் பார்க்கிங் கொடுத்துக்காண்டா அவன். அப்ப நம்ம இது 900 ரூபாய். அது அங்க கேளுண்டா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது ஒண்ணு இல்ல, எங்க அப்பா பிச்சைக்காரங்களுக்கு டெய்லி 1000 ரூபாய் தர்மம் பண்ண சொல்லுவாரு. அது உங்களுக்கு தெரியும். ஆமாங்க ஐயா, நீங்க லாடு லவுக்கு தாசு, நாங்க வெறும் லங்கோடு தாசு. கொஞ்சம் பார்த்து தர்மம் பண்ணுங்க சாமி. ஆமா, அப்படித்தான். ஏன் பாபு காரு நடு ரோட்ல பிரேக் டான்ஸ் செய்தாவு? பாக்கெட்ல எல்லாம் வச்சிருக்கீங்க. டாடி கொடுத்தத எடுங்க. லெஃப்ட்ல. யூ ஆர் கரெக்ட். அதே லொகேஷன் தான். கொடுங்க. எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றீங்க, உங்க சம்சாரத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. பாத்தீங்களா, பேண்ட் பாதியில கிழிஞ்சு தொங்குது. சட்டையில கூட பட்டன் இல்ல பாவம். She is not my wife, just friend. ஃப்ரெண்டுதாரமா, தெரியாம சம்சாரம் சொல்லிட்டு எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. ஆமாமா, ஆமா. இந்த வாயால மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுதாயி. ஏன் சாமி என்ன தடுக்கிறீங்க? அவங்க நான் எவ்வளவு அசிங்கமா பேசிட்டேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. Cool, cool, cool laborers, cool. என்ன கூல் சாமி? ஒரே ஒரு வாட்டி நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்க. No pain, no. இங்கெல்லாம் கூட தொட்டானே தொட்டா அவன். ஐயோ, வலிச்சிருக்கும்ல. Sorry for the pain. That's all right. Shall we go? We go. Okay. பின்னாடி அடிச்சிட்டீங்களே முதலாளி. ஏய் தள்ளிக்கங்கடா, பேத்தனால ஏத்திடுவான். போடா. ஐயோ. Hello. Could I speak to Badri? மமதி. ஹலோ, ஏனுங்க? யாருக்கு நீங்க சின்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? இந்த விஷயம் மட்டும் எங்க பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சது, நேரம் வந்து காம்பவுண்ட்ல கொத்திருப்பாரு. Sorry. சின்னையா இருக்காங்களா? அட என்னங்க நீங்க சுத்த போக்கத்தாவில இருக்கிறீங்க. எடுத்த இடத்துல சின்னையா கிட்ட பேசணும்னா அது முடியுங்களா? முதல்ல மேனேஜர் கிட்ட பேசுங்க. மேனேஜர் சார், சின்னையாவுக்கு யாரோ முதல்ல ஒரு பொம்பளை ஃபோன் பண்றாங்க. எஸ், கமிங். எஸ் மேடம், சேகர் ஐஏஎஸ் மேனேஜர் டு சென்னை, டோக்கன் நம்பர் 41. What you want? I want to talk to Chinnaya. He is very busy now. But anyone's time my best 1 minute. வேலைக்காரி கற்பகம், சின்ன என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது ஏன் கேக்குறீங்க? இப்பதான் 10 செக் புக்ல கையெழுத்து போட்டு இனிமே கையெழுத்தே போட மாட்டேன்னு கோவமா இருக்காரு. அது வராரு கதை அடிக்கிறாரு. ஐயா, What is this nuisance and common sense? அட பாவி, நீ உடைச்சதெல்லாம் உங்க அப்பா என்ற அக்கவுண்ட்ல ஏத்திடுவாரா? அக்கவுண்ட் ஸ்விஸ் பேங்க்ல இருந்து சைதா பேட் வரைக்கும் எல்லாத்துலயும் அக்கவுண்ட போட்டு உயிரை வாங்குறீங்க மேன். சின்னையா வாட்யா? இல்ல போன். அமெரிக்கால இருந்து டாடியா? மை ஹெட் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல லோக்கல் இந்தியால இருந்து யாரோ மமதியா? மமதி? ஹாய் மமதி. Hi Chinnaya. உலகத்துக்கு வேணா நான் சின்னையாவா இருக்கலாம். கமல் மாதிரி பேசுறான்டா அவன். ஆனா உங்களுக்கு போத்ரி. ரஜினி மாதிரி பேசுறான்டா. Sorry.
உங்க பிஸி டைம்ல நான் போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். Hey, in front of you like that, no, yeah. ஈவினிங் உங்களை இன்டர்நெட் அழைச்சிட்டு போலான்னு பார்த்தேன். நீங்க இருக்கிற பிஸில எங்க வர போறீங்க? இன்டர்நெட்டா? நீங்க கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? இருந்தாலும் 1 minute. டேய் சண்முகம் பி எங்க வாடா. 5 o'clock என்ன அப்பாயின்ட்மென்ட் சொல்லு. ஓஹோ, அந்த ஃபாரின் டெலிகேட்ஸோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகே, 6 o'clock. ஓ, அந்த ஊட்டி ஹெலிகாப்டர்ல போய் அந்த 1000 acres டி எஸ்டேட் மேலிங் கீழே சுத்தி பார்க்கணும். கேன்சல் ஆல் தி அப்பாயின்ட்மென்ட்ஸ். சின்னையா, எல்லா ப்ரோகிராமையும் கேன்சல் பண்ணா 20 கோடி லாஸ் ஆயிடும். மை குட்னஸ். ஆகட்டும். ஐ டோன்ட் கேர் மை மைண்ட். ஆஃப்டர் ஆல் 20 கோடி. ஆனா என் மனசுக்கு பிடிச்சவங்களோட 20 நிமிஷம் இருந்தாலே போதும். வேண்டாம் பத்ரி, 20 கோடிக்கு முன்னாடி இன்டர்நெட் சாதாரண விஷயம். எனக்கு இன்டர்நெட் தான் பெரிய விஷயம். தேங்க்ஸ். நம்ம எதுக்கு தெரியுமா அங்க போறோம்? ரோஹித் யாரோ ஒரு புது பொண்ணுக்கு ட்ரீட் கொடுக்கறானா. நாம அங்க போய் நோஸ் கட் பண்ணனும். டோன்ட் வரி, எதை வேணாலும் கட் பண்ணலாம். ஈவினிங் ஹாஸ்டல் வெளிய வெயிட் பண்றேன். என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓ ஷூர். அனிலு, நாம எதுக்கு வந்திருக்கோம் தெரியும்ல? ஐஜிக்கு வெட்டணும். என்ன ஐஜி வெட்ட போறீங்களா? அட கிறுக்கா, தொழில மறந்துடாதடா. இன்னைக்கு விஐபி கட்டிங்கடா. ஐஜி மீசை திருவாசகத்துக்கு மீசையை ட்ரிம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். அவரு சாதாரண ஆள் இல்லடா, ரொம்ப கண்டிப்பானவரு. ஒவ்வொரு வாட்டியும் போலீஸ் துப்பாக்கி சுடும் போட்டியில அவர்தான்டா ஃபர்ஸ்டா வராரு. இந்த வாட்டியும் அவர்தான் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர் போட்டியில கலந்துக்கிறாங்க? அது இவரு மட்டும் தான் கலந்துக்குவாரு. வா ஐயா, வணக்கம் ஐயா. அழகு வந்திருக்கேன். வாயா அழகு, ஏன் லேட்டு? வர்ற வழியில தலைவர் டெல்லியில கிளம்பிட்டாருன்னு இங்க டிராபிக்க ½ பிளாக் பண்ணிவிட்டாங்க. ஒழுங்கா வெட்டணும், இல்லன்னா சுட்டுடுவேன். வீரப்பனை சுடுறதுக்காக கொடுத்த தோட்டாவை எல்லாம் எங்க மேல வேஸ்ட் பண்ணணுமா? அதிகம் பேசாத, ஆரம்பி. ஆரம்பிக்கிறேன் ஐயா. ஆயில் மசாஜ் கொடுக்குறேன். கண்ணை முடிக்கங்கய்யா. வாட்டர் மிக்ஸ் பண்ணப்பா. காவல்துறை கஜானா காலியா போனதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம்டா. எப்படின்னு சொல்றீங்க? பின்ன இவருக்கு ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் வாங்கி கொடுத்து டிபார்ட்மெண்டே ஏழையா போச்சுடா. பாத்தியாடா இவர் நிலைமைய. எத்தனை கைதிங்களா வாங்கு 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 வாங்குன்னு வாங்கி இருப்பாரு. இப்ப இவர் நம்ம கையால வாங்கு வாங்குன்னு வாங்குற மாதிரி ஆயி போச்சு. பாத்தியா, சட்டம் தூங்கிருச்சு. சட்டம் தூங்க ஆரம்பிச்சு பல வருஷம் ஆயி போச்சுடா. பார்த்தது போது மேசை சைஸ் பண்ணுங்க. 12 சைஸ் 12. ஏண்டா அனிலு, நான் ஐஜிக்கு மாப்பிள்ளையாக முடியுமாடா? முடியாதுண்ணா. ஏண்டா? அது ஐஜியோட பொண்ணு இல்லன்னு அவரோட பொண்டாட்டி. என்னடா? ஐயோ, வேரோட மீச வந்துருச்சேடா. இப்ப என்னன்னா பண்ண போறீங்க? அந்த கம்ம குடு, கம்ம குடு. தானே தூங்குறாரு. முடிஞ்சதா? முடிஞ்சு போச்சியா. கண்ணாடி கொடு. கண்ணாடி கொடுக்காத. என்னையா மீச ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா அது இருக்கு? டூப்ளிகேட் கண்ணாடி. அது அப்படித்தான் தெரியும், மேடு பள்ளமா. சரி, கடைக்கு போ, ஆள் அனுப்புறேன். நீங்க இன்னைக்கு கண்டிப்பா கடைக்கு ஆள் அனுப்புவீங்க ஐயா. ஐயா போன் வருது. ஹலோ, என்னது? தேடிறங்க, தப்பிச்சிட்டானா? கவலைப்படாதீங்க, அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு பிச்சிர்.